நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும். அப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்தமானால் எப்படி பரிசுத்தமாகணும்? முற்றிலும் பரிசுத்தமாகணும். அப்ப நம்மளை பரிசுத்தமாக்குகிறவர் யாரு? சமாதானத்தின் தேவன். அவர் எதையெல்லாம் பரிசுத்தமாக்குதார்? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும். அப்ப இவைகள் எல்லாம் இந்த மூன்றுக்குமே என்ன இருக்கிறது என்றால் ஒரு முழுமை இருக்கிறது. ஆவிக்கும் ஒரு முழுமை இருக்கிறது, ஆத்மாவுக்கும் ஒரு முழுமை இருக்கிறது, சரீரத்துக்கும் ஒரு முழுமை இருக்கிறது. இந்த மூன்றுமே எப்படி பரிசுத்தமாகணும்? முற்றிலும் பரிசுத்தமாகணும். எதையெல்லாம்? ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப இயேசு வரும்போது அவர் எனக்கு தந்த ஆவியும், அவர் எனக்கு தந்த ஆத்மாவும், அவர் எனக்கு தந்த சரீரமும் குற்றமற்றதாய் இருக்க வேண்டுமா? அப்ப இயேசு எப்போது வருவார் என்பது தெரியாது, என்னைக்கு வருவார் என்பது தெரியாது, எந்த நாளிகையில் வருவார் என்பது தெரியாது. அப்ப இயேசு எப்போது வந்தாலும், எந்த நாளில் வந்தாலும், எந்த நாளிகையில் வந்தாலும், அப்போது அந்த நாளில் அந்த நாளிகையில் என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் பரிசுத்தமாய் இருக்கணும். அப்ப எப்பொழுதும் இயேசு எப்ப வருவார்னு தெரியுமா? தெரியாது. அவர் வரும்போது, அப்ப அவர் வருகிற வரைக்கும் நம்ம இந்த மூணையும் பரிசுத்தமா காத்து கொள்ள வேண்டும். முதலாவது இயேசு சொன்னது என்னது? ஆவி. நம்ம எல்லாத்துக்குமே என்ன தேவை? மனுஷனுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்கு, அது வேற. அது கர்த்தர் கொடுத்த தீபம், அது மனசாட்சி, அது வேற. நான் சொல்றது தேவனுடைய ஆவி. இந்த ஆவி இல்லாமல் நம்மால் இந்த உலகத்துல வாழ முடியாது. நமக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்கு 2 காரியங்கள் முக்கியம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அப்ப ஆவியும் வேணும், அந்த ஆவியில அனலும் வேணும். ஆவியும் வேணும், ஆவியில. ஒரு பாஸ்டர் சொன்னார், காட்டுக்குள்ள இருக்கிறவங்க நைட்டு அங்க தங்கும் போது என்ன செய்வாங்கன்னா, நெருப்பு போட்டுட்டு தான் அங்க என்ன செய்வாங்க? தங்குவாங்க. தீ போட்டுட்டு. ஏன்னா தீ போட்டுட்டு அங்க தூங்கும் போது எந்த ஒரு மிருகமும் என்ன செய்யாது? வராது. இதே போலதான் நம்ம ஆவி இருந்தாலும் அந்த ஆவியில அனல் இருந்தாதான் எந்த ஒரு ஸ்பிரிட்டும் நமக்குள்ள வராது. அதுக்குதான் இயேசு சொன்னார், ஆவியிலே அனலாய் இருங்கள். அப்ப ஆவியும் வேணும், எனக்கு அனலும். அப்ப இந்த ஆவியை எப்படி அனலாக்குவது? இந்த கங்க நெருப்பாக்கன்னா என்ன செய்யணும்? ஊதன். இதே போலதான் ஆவிய அனலாக்கணும்னா வசனத்தை தியானிக்க. அண்ணாதான் தாவீது சொல்வார் பாருங்க, சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்ளுகிறேன். என் இருதயம். அப்ப நம்ம தூங்கும் போது நம்ம என்ன நினைக்கும்? நாளைக்கு அங்க போகணுமே, அதெல்லாம் இது பண்ணணுமே,
அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தணுமே, மதியத்துக்கு மேல அங்க போகணுமே, சாயங்காலம் இந்த வேலை இருக்க, எப்போ ரா காலத்துல. ஆனா தாவீது ரா காலத்துல சங்கீதத்தை நினைக்கார். எதை நினைக்காரு? இப்ப உள்ள பையங்கள்லாம் என்னத்தையும் நினைப்போம். பக்கத்து விட்டு பரிமளா, பொதுவா சொல், என்னெல்லாமோ நினைப்போம். ஆனா தாவீது சங்கீதங்களை நினைக்க, தேவனுடைய வசனத்தை நினைக்க, சங்கீதங்களை நினைத்து என் இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்ளுகிறேன், என் இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ரா காலங்களிலும் தாவீது தன்னுடைய ஆவியை அனலாய் வச்சான். எப்போ? அப்ப ரா காலங்கள்லயும் இயேசு வரும்போது நம்ம போனோம்னா ரா காலத்திலயும் நம்ம ஆவி எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். ஆவி நம்ம கிட்ட இருந்தாதான் இயேசு வரும்போது போக முடியும். அந்த ஆவியில அனல் இருந்தாதான் இயேசு வரும்போது தீவட்டி அணைந்து போகிறது. எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று கேட்டாங்க. அப்ப ஆவியில அனல் என்ன செய்யுது? இயேசு வரும்போது குறையுது. இயேசு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஃபயரா இருப்போம், அதுக்கத்த நாளெல்லாம் அதுக்கத்த நாள் அணைஞ்சது எப்போ அணைஞ்சதுன்னு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்படி கத்தரை துதிக்கிறதும் ஸ்தோத்தரிக்கிறதும் நல்ல ஒரு உற்சாகமா இருப்போம். மற்ற நாள் பாருங்க, ஜெபம் பண்ணுமா, அதா நாளைக்கு பார்ப்போம், வேதம் வாசிக்கணுமா, அதா நாளைக்கு பார்ப்போம். அப்ப அந்த ஆவியில உள்ள அனல் உள்ள என்ன போகுது? வசனத்தை அணைக்கி. வசனம் எப்பொழுதும் நமக்குள்ள என்ன இருந்துட்டே இருக்கணும்? தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி பாஸ்டர் முடியும்? எங்க படுத்துக்கிட்டு என்னத்தெல்லாமோ சிந்திக்க முடியுது, இந்த வசனத்தை சிந்திக்க முடியாதா? படுத்துக்கிட்டு நாளைக்கு என்ன செய்யணும், நாளா கழிச்சு என்ன செய்யணும், ஒரு வாரம் கழிச்சு என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம சிந்திக்கும். நம்ம வசனத்தை சிந்திக்க முடியாதா? முடியும். அதனால தாவீது சொன்ன, என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆவிக்கு அவர் வேலை கொடுக்க, இந்த ஆவியில வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் சூடான அப்பம் வந்துகிட்டே இருக்கும். நெருப்புல இருந்து சுட சுட நமக்கு தந்துகிட்டே இருப்பார். இல்லைன்னா சூடான அப்பம் வராது, திருப்பி போடாத அப்பந்தான் வரும். ஆவியில இந்த வசனம் தியானிக்கணும். ஆவி உள்ள எரியணும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உள்ள எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எரியணும். மிந்தி சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன ஆவி உள்ள எரியணுங்க, இப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன், ஒன்றும் தெரியாது. அந்த இதுக்கு வரும்போதுதான். ஆனா அதுல உள்ள சந்தோஷம் வேற எதுலையுமே. ஏன் இதுல இவ்வளவு தூரம் இருக்கோம்னா, இதுல உள்ள சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. நமக்கு அந்த சந்தோஷம் தான் பெருசா தெரிஞ்சா, இதுல உள்ள சந்தோஷம் நமக்கு பெருசா தெரியாது. இதுல உள்ள சந்தோஷம் பெருசா தெரிஞ்சா மத்த சந்தோஷம் நமக்கு. அப்ப ஆவிக்கு தாவீது என்ன கொடுத்தார்? வேலை கொடுத்தார். அப்ப ஆவியும் வேணும், ஆவியில அனலும் வேணும். இப்ப யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல செத்ததாய் இருக்கிறது. அப்ப தேவ ஆவி இந்த சரீரத்துல இல்லையானால் இந்த சரீரம் பரலோகத்தின் பார்வைக்கு செத்த சரீரம். இந்த வசனத்தை சொல்லிதான் ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஜெபம் பண்ண, உடனே அழுதை. ஆவி இல்லாத சரீரம் செத்தது, அதை உயிர்ப்பிக்க ரொம்ப கஷ்டம். அண்ணதான் அன்னைக்கு ஒரு வசனம் சொன்னேன், அந்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அப்ப நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படணுமானால் அதற்கு தேவை என்னது? ஆவி.
இந்த ஆவி இருந்தாதான் என் ஆத்மாவும் என் சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். அடுத்து இயேசு ஏன் இந்த ஆவிய நமக்கு தாரார்? ஏன் இந்த ஆவி இல்லாம நம்மளால பரலோகம் போக முடியாதா? இயேசுவே இந்த உலகத்துல இருக்கும்போது எந்த உதவி தேவைப்பட்டுச்சு? எந்த உதவி தேவைப்பட்டுச்சு? ஆவியானவருடைய உதவி. ஆவியானவராலே இயேசு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவருடைய உதவி இல்லாமல் பரலோகம் போக கண்டிப்பா முடியாது. நான் படிச்ச வேதத்துல இல்லை, நான் படிச்ச வேதத்துல இல்லை. ஏன்னா இயேசு என்ன பெற்றிருந்தார்? நமக்கு மாதிரி யாரு? இயேசுதான். அப்ப ஆவியானவர் உதவி இந்த உலகத்துல எனக்கு கண்டிப்பா ஏன் அவர் எனக்கு வேணும்? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். உம்முடைய நல்ல ஆவியை. அப்ப எதுக்கு ஆவியை கொடுக்க? அவங்களுக்கு என்ன உணர்த்தணும்? அறிவை உணர்த்தணும். என்ன அறிவு? 3 விதமான அறிவு இருக்கு. பாவத்தை குறித்ததான அறிவு, நீதியை குறித்ததான அறிவு, நியாய தீர்ப்பை குறித்ததான இந்த 3 அறிவையும் நமக்குள்ள உணர்த்ததான் ஆவியானவர் நமக்கு தேவை. ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப ஆவியானவர் எல்லாமே நான் பரிசுத்தமாகவே முடியாது. யாராலையும் ஆவியானவர் உதவி இல்லாம பரிசுத்தமாக முடியாது. இப்ப தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன். அப்ப மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? தேவ ஆவி கிடைக்கும். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அப்ப மனுஷனில் இருந்து கூட நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டுவதுதான் நம்மேல் உள்ள தேவ ஆவி. அப்ப தேவ ஆவி எனக்குள்ள இருந்தால் மற்ற மனுஷருக்கும் எனக்கும் என்ன உண்டாகும்? வித்தியாசம் உண்டாகும். அதான் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ. அப்ப மனுஷனிலிருந்தும் நமக்கு வித்தியாசத்தை உண்டாக்குவது, மனுஷனிலிருந்தும் நமக்கு வித்தியாசத்தை காட்டுவதுதான் எது? தேவ ஆவி. அப்ப நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன உண்டாகணும்? வித்தியாசம். அப்படிப்பட்ட வித்தியாசம் என்னில் உண்டாகணுமானால் நான் ஆவியை பெற்றால் மாத்திரம் என்னில் அந்த வித்தியாசங்கள் உண்டாகிவிடுமா? உண்டாகாது. இவர் எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு கேட்டு போட்டுருது. ஆவியை பெற்றால் மட்டும் நமக்கு என்ன உண்டாகாது? வித்தியாசம் வராது. நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு, ஆவியை நான் பெற்றாலும் அந்த ஆவியின்படியே நான் நடக்கணும். அப்ப ஆவியை பெற்ற நான்
அந்த ஆவியின்படியே நடக்கும் போதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும். அப்ப யோசேப்பு ஆவியை பெற்றா ஆவியின்படியே நடந்தானா? நடந்தான். நடந்ததுனாலதான் வித்தியாசம். அப்படி என்ன வித்தியாசம் வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் வாசிங்க. அப்பொழுது நல்ல கவனிங்க. நம்முடைய ஆவி குற்றமற்றதா இருக்கணும். நம்முடைய ஆவி குற்றமற்றதா காணப்படணும்னா ஆவியின்படி நடந்தாதான் நம்முடைய ஆவி. அததான் சொல்ல தரேன். 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன். உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன். வா என்றான். வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். ஐயா, என்ன கண்டாலே அவனுக்கு அவங்கிட்ட தகப்பம் போச்சோதான். நம்ம போவோம். நம்மளை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. அவன் கூட வாழணும்னா எப்படி வாழ? ஃபர்ஸ்ட் ஆவி இருந்தா, ஆவியின்படி நடந்தா வாழலாம். அப்படி வாழ முடியலன்னா நம்ம எதின்படி நடக்கும்? மாம்சத்தின்படி நடக்கும். ஐயா, குணசாலியான ஸ்திரீயா இருந்தா எந்த மாமியார் கூடயும் வாழலாம். ரூத்த வச்சு நான் சொல்றேன். அப்ப ஆவியும் வேணும், ஆவியின்படி. அப்ப ஆவியை பெற்ற யோசேப்பின் இடத்துல அந்த ஆவிக்குரிய சுபாவமே இருந்தது. எப்ப அவனுக்கு ஒண்ணு என்ன அவனுக்கு பிடிக்காது, அதனால நான் போல வேற யாரையாவது அனுப்புங்க, அந்த வீடுனா நான் வரமாட்டேன், அவங்களுக்கு என்ன பிடிக்காது, எனக்கு அவங்கள பிடிக்காது. இது ஆவிய பெற்றவனுடைய சுபாவம் கிடையாது. மாம்சம் இருக்கு, மாம்சம் இன்னும் சாகலை. என் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஆகாது, ஆகாது. அது உலகத்துல. நமக்குள்ள என்ன இருக்கு ஐயா? ஆவி விசேஷமானவர், விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை வாங்கி இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? யோசேப்பு சொல்ற, அவங்களுக்கு என்ன பிடிக்கல அது பரவாயில்ல, ஆனா எனக்குள்ள என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். நான் போறேங்க. ரெண்டாவதா அது அவங்களுக்கு என்ன பிடிக்கோ பிடிக்கலையோ, பைக்காங்களோ பைக்கலையோ, ஏசாங்களோ ஏசலையோ, அது ரெண்டாவது. ஆனா என ஆவிய பெற்ற எனக்குள்ள என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். அதான் ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆவியின்படி நீங்க நடந்தா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடந்தா ஆவிய பெற்றாலும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? மாம்சம். இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி ஆவியை பெற்றவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கணும். பெறாதவனுக்கும் நமக்கும். தன்னை பிடிக்காத சகோதரர் நம்ம என்ன சொல்லுவோம்? அவனுக்கெல்லாம் நம்மளை பிடிக்காது, அங்க நான் போகணுமா? ஐயா, அவன் அடிச்சாலும் அங்க ஆவியானவர் போச்சோன்னா போய் தான் அவனு. ஆவியானவர் இருந்தா நமக்குள்ள இருக்கிற சுவாபத்தை சொல்றேன். இப்ப எத்தனையோ பேர் ஆவிய பெற்றிருக்கோம், ஆனா அந்த ஆவிக்குரிய சுவாபம் ஒண்ணும் இல்லை. வெளியில அம்மா நம்ம வீட்டெல்லாம் லேடிஸ் எல்லாம் பாருங்க, பொண்ணு கிறிஸ்தவ லேடிஸ் எல்லாம் பாருங்க, டாட்டு போட்டு டமால் டிமால் சர்ச்சில, வீட்டுல போய் டமிழ் டிமிழ்.
வீட்டுல. இங்க என்னது? டமால் டிமால், அங்க போய் டமில் டிமில். அங்க அப்படி இருந்திய, அது சபை, இது வேறு மனுஷன். நம்ம ஆவியை பெற்றோம்னு அந்நிய பாஷையை பேசி காட்டிடுறது, ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியணும். அது இல்லையா? யோசேப்பு என்ன அந்நிய பாஷை பேசினா? ஆனா கண்டுபிடிச்சான பார்வோனு. ஐயா, தேவ ஆவி இவனுக்குள்ள இருக்குங்கிறத பார்வோன் கண்டுபிடிச்சான. அவன் முன்னாடி போய் என்ன அந்நிய பாஷை பேசினா? நான் சில இடத்துக்கு போகும்போது பார்த்துருக்கேன். நம்ம அவங்க அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றுக்கான்னு தெரியணுங்காண்டியே பேசுவாங்க. நான் பார்ப்பேன், சரி ரைட்டு, இது ஒரிஜினல் இல்ல, விட்டுருவேன். கண்டுபிடிக்கணும், சும்மா எல்லாம் வராது. சும்மா அந்த நடந்துட்டு இருக்கும் போது சிலர் ஸ்டார்ட் போட்டு என்னது மதிப்பே போயிருது, மதிப்பே போயிட்டு போ. ஆவிக்குண்டான மதிப்பே போயிட்டு. சும்மா பேசுங்க, என்னத்த பேச? ஐயா, அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கியது. இறங்கும் போதுதான் வெளியே வந்தது. நமக்கு சும்மாவே வருது. கடைக்கு போனாலும் கடைக்காரன்ட்ட அவன் என்னத்தையா சொல்றேன் ஒண்ணும். அப்ப தேவ ஆவி பெற்றா அதற்குரிய ஸ்வாபம், அதான் ஆவியின்படி நடக்கிறது. எங்க நம்ம உயர்வை எதிர்பார்க்கவும் நல்லது, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவும் நல்லது, ஆனா அதன்படி நடப்பது இல்லை. இது எல்லாத்துக்குமே பொருள். அதன்படி நம்ம நடப்பது இல்லை. இவன் ஆவிய பெற்றிருந்தாலும் அந்த ஆவியின்படி நடந்தான். இப்ப அவங்க ஆவிய பெறாதவங்க, ஆவிய பெறாதவங்க பகைப்பாங்க, ஆவிய பெறாதவங்க ஏசுவாங்க. ஆனா நீ யாரு? நீ அமைதியா தான் போகணும். அப்ப எப்படி உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லையே. அவனுக்குள்ளேயும் மாம்சம் தான் கிரியை செய்து, உனக்குள்ளேயும். யோசேப்பு போகிறேன்னா கீழ்ப்படிஞ்சான். ஆவியை பெற்றவனுக்குள்ள இருக்க வேண்டிய முதல் சுபாவம் கீழ்ப்படிதல். இல்லைன்னா பெற்றதற்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, பெற்றதற்கான ஒரு இதுவும் இல்லை. வேஸ்ட், வேஸ்ட்டுங்க. அந்த ஆவியை நம்ம துக்கப்படுத்துதோம், அதான் குற்றமற்றதா காணப்படுது ஆவி. ஐயா, ஆவி நமக்கு தந்த ஆவி குற்றமற்றதா அங்க காணப்படணுமா? குற்றமற்றதா காணப்படணும்னா நான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா அங்க இயேசு வரும்போது என் ஆவி எப்படி இருக்கும்? குற்றமற்றதா தான் காணப்படும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் போட்டிருக்கா? கெட்ட வார்த்தை, அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிங்க. கெட்ட வார்த்தை பேசும்போது உள்ள இருக்கிற ஆவி குற்றப்படுது. பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது உள்ள இருக்கிற ஆவி துக்கப்படுது. கசப்பு இருக்கும் போது உள்ள இருக்கிற ஆவி துக்கப்படுது. தூசணம் பேசும்போது உள்ள இருக்கிற ஆவி துக்கப்படுது. நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல என்னெல்லாம் இருந்தா ஆவி குற்றமற்றதாய் காணப்படும் பாருங்க, குற்றமுள்ளதாய் காணப்படும் பாருங்க. எபேசியர் 4 27ஆம் வசனத்தை முதலாவது வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். முதலாவது பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது உள்ள இருக்கிற ஆவியானவர் குற்றப்படுதல். இரண்டாவது 29ஆம் வசனத்தை வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரும்போது உள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுதார்.
30ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஆ. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று ஆ. முத்திரையாக பெற்ற ஆ. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படுகிற நாளுக்கென்று வாங்கிட்டு அதை துக்கப்படுத்திட்டு இருக்க கூடாதான். எதெல்லாம் துக்கப்படுத்தது? பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது, கெட்ட வார்த்தையும் வாயிலிருந்து புறப்படும் போது. அடுத்து 31ஆம் வசனத்தை வாசிங்க. சகல விதமான கசப்பும் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் எல்லா துர்க்குணத்தாலும் ஆவியானவர் கரப்படுதார். எல்லா துர்க்குணத்தையும் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்பந்தான் ஆவியானவர் பியூரா மாறுவார். கொடுத்ததே பரிசுத்த ஆவி. நம்ம அதையும் அதனால்தான் வேதம் சொல்லிச்சு, நல்ல திராட்சை இதுலதான் நல்ல ரசத்தை ஊத்தணும். போட்டிருக்கா இல்லையா? இல்லையா? ஆனா துருத்தியும் அம்பாபாவும் ரசமும் அம்பாவும் கொடுத்தது வேஸ்ட். அபிஷேகம் பெற்ற பாத்திரம் நல்ல பாத்திரமா இருக்கணும். இல்லையானால் நம்ம பாத்திரமும் வம்பா போவோம், அவர் கொடுத்த ரசமும் வம்பா போவோம். அப்ப அபிஷேகம் பெற்ற நமக்குள்ள எந்த ஒரு துர்க்குணமும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாம் நீங்கணும். பரிசுத்தமாகிறவன் ஐயா வீடை கழுவும் போது அழுக்கு வெளியே போகணும். வீட்டுக்குள்ளேயே இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யல? சரியா கழுவல. பரிசுத்தம் ஆயிட்டனா அழுக்கு ஐயா திருடுகிற பாவத்திலிருந்து நான் பரிசுத்தம் ஆயிட்டேன்னா அடுத்து அந்த பாவம் என்கிட்ட இருந்து எங்க போயிருக்கணும்? வெளியே போயிருக்கணும். அதுக்கப்புறமா நான் திருடிட்டு இருந்தோம்னா பரிசுத்தமாக. வீட்டை கழுவுனா அழுக்கு எங்க போகணும்? அதான் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்ப எப்படி இருக்கணும் பரிசுத்தாவியை பெற்றவங்க? 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை எப்படிங்க மன்னிச்சாரு? எவ்வளவோ பாவம் செஞ்சோம், ஆனாலும் நம்மளை மன்னிச்சார். இதே போல நம்மளும் மற்றவங்களே அதான் ஆவியை பெற்றவனுடைய சுபாவம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நம்ம வியூல பார்த்தா நம்மளால மன்னிக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கணும். அததான் தேவன் செஞ்சார். நம்மள தேவன் கிறிஸ்துவுக்குள்ள பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம மன்னிக்கப்பட்டு இங்க இருக்கோம். இல்லைன்னா நம்மளாம் இங்க நிக்கவே தகுதி இல்லாதவர்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அப்ப மற்றவங்களை நம்ம மன்னிக்கணும்னா மாம்சத்துல நம்ம அவங்கள பார்க்கும்போது மன்னிக்க மனசு வராது. கிறிஸ்துவுக்குள்ள அவங்கள பார்க்கும் போதுதான் நமக்கு மன்னிக்க. அவனெல்லாம் மன்னிக்க மனசே வரமாட்டுக்கு பாஸ்டர். வராது. எப்படி பார்க்கும்? மாம்சத்தின் படியில. கிறிஸ்துவுக்குள்ள பார்த்தா எல்லாரையும் மன்னிக்கணும், மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம மேல இருக்கிறது யாரு? தேவ ஆவி. இது சாதாரண ஆவி இல்லை. என்ன ஆவி? தேவ ஆவி. அடுத்து யோசேப்பு எப்படி இருந்தார்? 14ஆம் வசனத்தை வாசிங்க. 37:14 ஆதியாகமம். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும்
ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். இவர் போகும்போது என்ன கொண்டு போறார்? ஆகாரம் கொண்டு போறார். யாருக்கு? நம்ம வீட்டுல மாமியாரும், உதாரணமா சொல்றேன், மருமகளும் ஒரு வார்த்தை சொல்லிட்டுனா இவ கையில நான் வாங்கி சாப்பிடணுமா? இதெல்லாம் எங்க நடக்கு? வெளியில்ல, கிறிஸ்தவ குடும்பத்துல, ஆவிய பெற்ற குடும்பத்துல இருக்கா இல்லையா? இப்ப அநேக குடும்பத்துல இருக்கு ஐயா. இங்க யோசேப்பு தன்னை பகைத்தவர்களுக்கும் தனக்காக குழிய வெட்டி வச்சிருக்கிறவங்களுக்கும் போய் ஆகாரம் கொடுக்காரு. இந்த சுபாவம் யாருக்கு வரும்? ஆவிய பெற்றவங்கிட்ட கூட இல்ல. ஏன் தெரியுமா? ஆவியின்படி நடக்கல. ஆவிய பெற்றாச்சு, ஆனா ஆவியின்படி நடக்கணும். நடந்தாதான் எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுக்க மனசு வரும். இல்ல நான்லாம் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கணுமா? அவ என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கல. நம்ம மேல யாரு இருக்கா? ஐயா, பின்வாங்கி போன சீசர்களுக்காகவும் இயேசு அப்பத்தை சுட்டு மீனை சுட்டு வச்சிருக்க. மறுதளித்தவங்க சிலுவேன்னு வரும்போது என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா அவங்களுக்கும் ஆகாரம் கொடுக்க வச்சிருக்காரு. அதான் இயேசு மேல இருந்த தேவ ஆவி. அந்த ஆவி நம்ம மேல இருந்தா நமக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கோ செய்யறவங்களுக்கோ நம்ம என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும், உதவி பண்ணணும். இல்ல அவன் எனக்கு தீங்கு செஞ்சிட்டான், அவனுக்கெல்லாம் நான் உதவி பண்ண மாட்டேன், அவனுக்கெல்லாம் நான் சோறு கொடுக்க மாட்டேன், அவனுக்கெல்லாம் நான் குழம்பு கொடுக்க மாட்டேன். அங்க போய் நிக்க முடியாது. இங்க கொடுக்க மாட்டேன்னா அவரும் நான் உன்னை தூக்க மாட்டேன்ற. நீ கொடுக்காத, நானும் உன்னை தூக்காது. நீ கொடுக்காத, நீ இங்க வராத. என்னத்தை கொண்டு போறோம்? நீ கொஞ்சம் யோசி. என்னத்தை கொண்டு போறோம்? நான் ஆவிய பெற்றவங்களுக்கு சொல்றேன், ஆவிய பெற்றவங்களே இப்படிதான் இருக்கும். பெறாதவங்க பெருங்க. பெற்றா இவ்வளவு கஷ்டமா இருக்க, பெறலனாலும் போக முடியாது. பெற்றா ஆவின்படி நடக்கணும். இதான் நம்மளை பரிசுத்தமாக்குதாருங்க. அந்த ஆவி நம்மளை தேவனை போல மாத்துது பாருங்க. மாத்துதா இல்லையா? இப்படி யாரு இருப்பா? நம்ம யோசேப்பு பத்தி படிக்கும் போதே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? உண்மையாவே மனுஷன் தானா? நினைப்போம்னு நினைக்க மாட்டோமா? இவன் உண்மையாவே மனுஷன் தானா? இப்படி யாராலங்க இருக்க முடியும்? இருக்க முடியும் ஆவி உள்ள இருந்தா. அண்ணாதான் பார்வன் சொன்னா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. மனுஷன்தான், ஆனா அவனுக்குள்ள காணப்பட்டது மனுஷ சுபாவம் இல்லை, ஆவியின் சுபாவம். அப்ப தன்னை பயக்கிறவர்களுக்கும் குழி வெட்டுகிறவர்களுக்கும் யோசேப்பு என்ன கொடுக்க? ஆகாரம் கொடுக்கார். கொடுமைப்படுத்துகிற மாமியாருக்கும் என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும். கொடுமைப்படுத்துகிற மருமகளுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். தேவ ஆவிய பெற்றிருந்தா. நான் சொல்றது சிலருக்கு பிடிக்காது. பாகிஸ்தான் வீரம் மாதிரி தான் தெரியுவேன், யார் வழி இல்லை. ஆவியின் சுபாவம் இதாங்க. செய்யறது செய்யாதது அது உங்க வேலை. ஏன்னா நான் சொன்ன வசனம் தான் என்னையும் நியாயந்திருக்கும். செய்யறது செய்யாத அது உங்க வேலை. நம்ம செய்யாட்டாலும் பாஷை ஏசிடுவான், ஏன்னா இப்படி சொல்லிட்டானே. ஏன்னா செய்ய மனசு இல்ல, செய்ய மனசுன்னு தான் ஏச மாட்டோம். செய்ய மனசு இல்லைன்னா தான் ஏசுவோம். நீங்க நல்லா பாருங்க, நானே என்ன நிறைய பார்த்தேன். செய்ய மனசு இல்லைன்னா ஏசுவோம், செய்ய மனசுந்தா ஏச மாட்டோம், நம்ம போட்டு செஞ்சிடுவோம். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா பாஸ்டர்? நடந்திருக்கு. என்ன இருக்கு?
சிலர் இப்படி நடக்கவே மாட்டாங்க. எனக்கு இந்த ஆசீர்வாதமே வேண்டான்னுவான். நான் பரலோகமே நான் இப்படியே பரலோகம் போகணும்னு என்ன வேணும்? வாஞ்சவே ஆவியை குற்றமற்றதாய் காத்துக்கொள்ளணும். ஐயா, நமக்கு சாட்சி இடுறது என்ன தெரியுமா? ஆவியும் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். நம்ம பெற்றிருக்கிற ஆவியும் இந்த நேரத்தில் நீ கெட்ட வார்த்தை பேசினேன் சாட்சி சொல்லும். மாம்சம் என்ன சொல்லும்? இல்லவே இல்லையே. பேதுரு சொன்ன மாதிரி இவர் யாருன்னே தெரியான்ட்டான். அவருக்கு எவ்வளவு வேதனை வந்திருக்கும். அவரை தெரியும், ஆனா என்ன விட்டுருங்க, இப்படியாவது சொல்லியிருந்தாவது இயேசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும். ஆகாரத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இந்த இயேசு யாருன்னே தெரியாது. அவங்களுக்காண்டியும் இயேசு என்ன கொடுத்தார்? ஆகாரம் கொடுத்தார். அப்படி கொடுங்க. ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு தான். இப்படி எல்லாம் செஞ்ச ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு. அடுத்து மூணாவது யோசேப்பு எப்படி இருந்தார்? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியில போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. இதெல்லாம் செய்யும் போதும் யோசேப்பு எப்படி இருந்தார்? அமைதியா இருந்தார். அப்ப ஆவியை பெற்றவனுக்குள்ள சகிப்பு தன்மை இருக்கணும். அதுக்குதான் ஆவியை ஊற்றும் போதே அந்த ஆவியோடு கூட இன்னொன்னு ஊத்துதார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா. அப்ப பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது எதுவும் ஊற்றப்பட்டிருக்கு? தேவ இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இயேசு அவ்வளவு பாடுகளை சகிக்க காரணம் என்ன? அவ்வளவு நிந்தையை சகிக்க காரணம் என்ன? பரிசுத்த ஆவி கூட இந்த அன்பும் கலந்திருக்கு. இதெல்லாம் செய்யும் போது அப்ப தேவ ஆவியை பெற்றவனுடைய டோட்டல் சரீரமும் கட்டப்பட்டணும். பலவர் அங்கே கடத்தி நம்ம குழியில தள்ளனோம்னா நம்ம விடுவோம்? நம்ம விடுவோமா? இந்த பதில் சொல்றவங்கள கூட நம்பிடலாம். அமைதியா இருக்காங்க பத்தியில அவங்க தான் நம்ம விடுவோம். நம்மளை குழியில தள்ளுதான், நம்ம விடுவோமா? நான் நிப்போமே. ஆனா யோசேப்பை பாருங்க, என்ன செய்தார்? சகிச்சார், சகித்து கொண்டார். இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும்? அது கிடைச்சது. யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் சகித்தவனுக்கு கிடைத்தது. யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் கீழ்ப்படிந்தவனுக்கு கிடைத்தது. யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் ஆகாரம் கொண்டு போய் கொடுத்தவனுக்கு கிடைச்சது. அடுத்து 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஐயா, யோசேப்பிட்ட என்ன இருந்தது? பணம் இல்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா யோசேப்பு அந்த குடும்பத்துக்கு எப்படி ஆசீர்வாதமா மாறினா? பணம் இருந்தாதான் நான் மத்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுங்கிறது இல்ல. என்கிட்ட சொத்து இருந்தாதான் நான் மற்ற குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுங்கிறது இல்ல. என் மேல ஆவி இருந்து அந்த ஆவியின்படி நான் நடந்தாலே மற்றவர்களுக்கு நான் யாரு? ஆசீர்வாதம் தான். பணத்து மேல உள்ள மேன்மை நமக்கு ஆவியின் மேல உள்ள மேன்மையே கம்மியா இருக்கு.
நமக்கு எந்த மேன்மை பெரிதா தெரியுது? யோசேப்பிட்ட ஒத்த பணம் இல்ல, இருந்த வஸ்திரத்தையும் கலத்தி விட்டான். யாக்கோபு கொடுத்தது அதையும் கலத்தியாச்சு. இப்ப யோசேப்பிட்ட பணம் இல்ல, போகும்போது ஒரு பத்திரத்தையாவது கொடுத்து விட்டான்னா அதுவும் கொடுத்து விடல, அதையும் விட்டுட்டான். வெறும் கையோட தான் அங்க வந்தான். வெறும் கையா இருந்தவன் மூலம் எப்படி அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்தது? இப்ப பணம் உள்ளவங்கிட்ட எல்லாம் குணம் இல்லையா? ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம், நம்ம மூலம் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் என்றால் நம்ம பணத்தை வச்சு அல்ல, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? பணம் இருந்தாதான் மற்ற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா? இல்லை. ஆவியை நீங்க பெற்றாலே மற்ற குடும்பத்துக்கு நீங்க எப்படி மாறலாம்? ஆசீர்வாதமா மாறிடலாம். அந்த யோசேப்பின் நிமித்தம், யார் நிமித்தம்? யாக்கோபினுடைய சொத்து பிள்ளைகள்கிட்ட இருக்க, அந்த பிள்ளைகள் நிமித்தம் யாரும் ஆசீர்வதிக்கப்படலையே. ஏன்? என்ன இல்லை? ஆவி இல்லை. ஐயா, யோசேப்பை போல ஆசீர்வாதம் வேணும்னா யோசேப்பை போல வாழ்ந்தாதான் கிடைக்கும். ஆவிய பெறாதவங்க எப்படி இருந்தாங்க? புலியில தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் ஆவியை பெறாதவங்களுடைய சுபாவங்கள். ஆவியை பெற்றவன் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. ஏன்னா அவன் மேல உள்ள பரிசுத்த ஆவிய அவன் துக்கப்படுத்த கூடாது. ஆவியை பெறாதவங்க எவ்வளவு தீங்கு செய்யட்டும், ஆனா ஆவியை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு, அதான் யோசேப்பு சகிச்சான். என் மேல என்ன இருக்கு? தேவ ஆவி. தேவ ஆவி இருந்தா போதும். தேவ ஆவி இருந்தவன் எல்லார் பார்வைக்கும் எப்படி தெரிஞ்சான்? ஏன்னா நமக்கு இந்த மேன்மை தெரியல, ஆவியினுடைய மேன்மை நமக்கு தெரியல. பணத்தினுடைய மேன்மை தான் பெரிதா தெரியுது. மாம்சம் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் ஒரு ஆசீர்வாதத்தையும் தராது. மற்றவனுக்கு தீங்கு செய்யணும்னா ஒரு ஆசீர்வாதம் வராது. நன்மை செய்ய நாடுங்கள், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருங்கள். அபிஷேகம் பெற்றவன் யோசேப்புக்கும் அபிஷேகம் பெறாத சகோதரனுக்கும் என்ன இருந்தது? அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள தகப்பனுடைய சுபாவமோ தாயினுடைய சுபாவமோ உள்ள வரல. யாருக்குள்ள? அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள. அது உள்ள வேலை செய்யல. ஏன்னா இங்க ஆவில அனல் இருந்தா அந்த அனல்ல மாம்சம் என்ன ஆயிரும்? வெந்துரும். எந்த சுபாவம் வேலை செய்யாது. இல்ல இவ்வளவு அடிக்காங்களே, ஏதாவது ஒண்ணு செய்தியா? வேலை செய்யாது. ஏன்னா மாம்சம் எல்லாம் செத்துட்டு. ஏசப்பா இவ்வளவு அடிக்காங்களே, நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? என் மாம்சம் எல்லாம். ஆவில அனலா ஆக 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 உள்ள இருக்கிற வேண்டாத மாம்சம் எல்லாம் செத்துரும், வெந்துரும். இல்ல இன்னும் உள்ள இருக்கிற மாம்சம் வேகலைன்னா ஆவில என்ன இல்லை? அனல் உண்டாக. இங்க அனலாக 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 நம்மகிட்ட சில சுவாபங்கள் தன்னால வெந்துரும், தன்னால வெந்துரும். உங்களுக்கே சேஞ்சு தெரியும், நமக்கு என்ன தெரியும்? சேஞ்சு நிறைய தெரியும். சொல்ல எங்க தீ எரிஞ்சா என்ன போட்டாலும் வெந்துருமே, வேகமா ஆகாதா? தீல காய தூக்கி போட்டா வேகமா ஆகாதா? வெந்துரும். தீ எரியலனாதான் கஷ்டம். அப்ப யோசேப்பு எப்படி இருந்திருக்கார்? ஆவியில அனலா இருந்திருக்கார். ஒரு மாம்சம் வெளியே வரல பாருங்களேன்.
நான் அதான் யோசித்தது, ஏதாவது ஒண்ணு சொல்லட்டுமே, ஏதாவது சொன்னாரா? எல்லாத்தையும் சரி. இது எல்லாம் தான் அவருக்கு என்ன கொடுத்தது? ஆசீர்வாதம். ஆவியும் இருக்கணும், ஆவியின்படியும் நடக்கணும். அப்படி நடந்தால் நம்மள சிறைச்சாலையில போட்டாலும் சிறைச்சாலையிலும் கர்த்தர் நம்ம கூட. சிறைச்சாலையில போட்ட பிறகு கூட அவனுக்கு ஆவியில அனல் இருக்கு பாருங்க. ஒருத்தர் 2 சொப்பனத்தை பார்க்கான், அதுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஆவியில அனல் அவனுக்கு இருக்கு பாருங்க. எங்க? சிறைச்சாலை. அப்ப அவனை உயர்த்தினது எது? அந்த ஆவிதாங்க. அந்த ஆவிக்குள்ள இருக்கிற கனிகளும் வரங்களும். ஆவி ரொம்ப மெயின். ஆவியானவருடைய மேன்மை கண்டிப்பா நமக்கு தெரியும். ஆவியை பெற்ற யோசேப்பு அந்த ஆவியை துக்கப்படுத்தல. துக்கப்படுத்தினாரா? யோசேப்புக்கு எல்லாம் தெரியும். சகோதரர் செஞ்சதெல்லாம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்ப தெரிஞ்சிருக்கா தெரியலையா? ஆனா அவன் செய்யல. அவங்கள பார்த்து அழுதான். அதுதான் அபிஷேகம் பெற்றவன். தீமைக்கு தீமையை சரி கட்டாமலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். என்ன நமக்கு அவங்க தீமை செஞ்சாலும் மனசார ஆசீர்வதிக்கிறேன். அதுக்காக தான் நம்ம மேல அபிஷேகத்தை தந்த. அதுக்காக தான் நம்ம மேல என்ன தந்தார்? அபிஷேகம் தந்தார். அபிஷேகத்துக்கு ஒரு தனி மேன்மை இருக்குங்க. அந்த அபிஷேகம் தான் உயர்த்தும். தாவீதை பாருங்க, அபிஷேகம் பெற்றான். அபிஷேகம் பெற்றவர் அவனுக்கு எதிர்ப்பு அதிகம். அதே போல அபிஷேகம் பெற்றாலும் என்ன உண்டு? அது தனி அபிஷேகம் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு சோதனை வச்சிருப்பார். அந்த சோதனை எல்லாம் அவங்க கடந்து போக அவங்களுக்குன்னு தனி ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். அது இருந்தாதான் போக முடியும். அதுல வித்தியாசங்கள் இருக்கு. அதுல என்ன உண்டு? தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகம் தனி அபிஷேகம். சவுல் என்ன செஞ்சார்? சவுல ஒப்பு கொடுத்தும் அவன் என்ன செய்யல? தீங்கு செய்யல. சவுல் சொன்னான், நீ நீதிமான். நம்ம அவ்வளவுதான், இதான் ஜாக்கு. கம்பு எடுத்து போட்டு வெளுத்து இவன் இவ்வளவு தூரம் பேசினான், இதான் வாய்ப்பு. உள்ள தூக்கி போட்டு என்ன செஞ்சிடும்? மிதின்னு மிதிச்சு தள்ளிடுவோம். இதெல்லாம் மாம்சம். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிற எவனை விழுங்கலாமோ வென்று. அது எதுக்கு நமக்கு? அவனை மிதிச்சு தள்ளி நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு மேன்மையும் கிடைக்க போகுது. கெட்ட பேர் தான் கிடைக்கும். கெட்ட பேர் வாங்குறது ஈஸி, நல்ல பேர் வாங்குறது எனக்கு கற்று தந்தது. கெட்ட பேர் ஈஸியா. நீங்க ஒருத்த நல்லது பண்ண நம்ம அதை பரப்ப மாட்டோம். கெட்டது பண்ணா பாருங்க ஈஸியா பரப்பிடும். அது நம்மளே போதும். 1000 நல்லது பண்ணிருப்பான், அதை பக்கத்துல சொல்லுவோம். நல்லதெல்லாம் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட். ஆனா கெட்டது மட்டும் பிபி ஊதுவோம், நாதஸ்வரம். எங்க இருந்து திருநெல்வேலி, இங்க இருந்து சென்னை, இங்க இருந்து பெங்களூரு, இங்க இருந்து அமெரிக்கா. இதை நான் குறை சொல்லல. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? நல்லதா சொல்லுங்க. அவன்கிட்ட உள்ள வேண்டாத குணத்தை எல்லாம் மற்றவங்கிட்ட சொல்றது. அது அவனுக்கா ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்கல்ல குறைகள்ல ஒருவருக்கா ஒருவர். புது வருஷத்துல ஜெய்சல் அண்ணனும் பீட்ரும் என்ன செய்யணும்? செய்தி கொடுக்கணும். ஜெய்சல் அண்ணனும் பீட்ரும் செய்தி கொடுக்கும் புது வருஷத்துல. அப்ப அபிஷேகம் பெற்றவனுக்கும் பெறாதவனுக்கும் என்ன உண்டு?
அப்ப அபிஷேகம் பெற்றவன் எப்படி நடக்கணும், அபிஷேகம் பெறாதவன் எப்படி நடக்கணும் என்று கடைசியா ஒண்ணு பார்த்துருவோமா, முடிச்சிருவோமா? நீ அப்பவே முடிக்க வேண்டியது ஏதோ நீ சொல்லுதியா, நானும் இங்க இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இதெல்லாம் நம்ம எங்க கொண்டு போகும்? இதன்படி செஞ்சா நம்மளை எங்க கொண்டு போகும்? கண்டிப்பா பரலோகம். கடைசி ஒண்ணு வாசிங்க, 39ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, நல்ல கவனிங்க, அபிஷேகம் பெற்றவனுக்கு முதலாவது சாத்தான் யாரை எழுப்புவான்னா பெண்ணை தான் எழுப்புவான். அவன் அந்த அபிஷேகத்தில் இருந்து விலப்பண்ணு, அவன் அந்த அபிஷேகத்தில் இருந்து அந்த ஆவிக்குரிய வரங்களை அவனை விட்டு பிரிப்பதற்காக முதலாவது யாரை எழும்ப பண்ணா? ஒரு பெண்ணு. நம்ம மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய யார்கிட்ட தெரியுமா? நம்ம கூடவே இருக்கிற, வெளியிலையும் இருக்கிற பெண்கள்கிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்கள்கிட்ட நீங்க நல்லதே சொன்னாலும் இதை விட எக்ஸ்ட்ரா தூளை போட்டு, மிளகா பொடியை போட்டு, அதுல வத்த பொடியை கொஞ்சம் சேர்த்து, சாம்பார் பொடியை சேர்த்து, உப்பு காணாதுன்னு உப்பு வர சேர்த்து குழம்பு அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. யாரு? பெண்கள். இந்த சம்பவம் வந்ததுனால சொன்னேன், பெண்கள் என் மேல கோவப்பட்டுறாதீங்க. வீட்டுக்கு வரும்போது காப்பில எதையாவது கலந்து தந்துடாதீங்க. வாசிங்க. வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். பிளேட்டை மாத்திட்டா பாருங்க. நடந்தது என்ன ஐயா? நடந்தது என்ன வேற, சொன்னது என்ன? பிளேட்டை மாத்திட்டா பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையில தூக்கி சிறைச்சாலைக்கு போயிட்டான். இந்த பெண்ணு பேச்சு ரொம்ப எடுபடும். பெண்கள் பேச்சை எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அழுது கிழுது புலம்பி பூன்பாங்க. நமக்கு ஐயோ இந்த அக்கா பாவம் கத்தாவே அப்படிமா பாவம், அப்படிதான் நம்பிட்டான். எங்க பெண்கள் பேச்சை நம்ம ஈஸியா நம்பிடுவோம். என்ன ஏதுனே கேட்க மாட்டான். அழுதுட்டாளா, ஐயோ. இதுல ஒரு நம்பிக்கை. பெண்கள் பேச்சை ஈஸியா என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. இதுலயே பாடம் இருக்கு. இதுலயே என்ன தந்திருக்கார்? எங்க நீங்களே படிங்க. நடந்தது என்ன, இவ சொன்னது என்ன, அது தொடர்ந்து வாசிங்க. நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடம் ஆதாரம் யார் கையில இருக்கு? உடனே யார நம்பியிருந்தோம்? இந்த பிள்ளைதான், இந்த ஸ்திரீ தான் நல்ல ஸ்திரீ. யோசிப்பிட்ட ஒரு ஆதாரம் இல்ல. இந்த தப்பு பண்ணாதவன்ட்டு ஆதாரம் இருக்காது. தப்பு பண்ணவன் தான் நிறைய ஆதாரத்தை வச்சிருப்பான். ஏன்னா தான் தப்பிக்க, தான் மாட்டாம இருக்க ஆதாரம் வச்சிருக்கான். தப்பு பண்ணாதவன்ட்ட அவனுக்கு மூளை வேலை செய்யல. ஏன்னா அவன்கிட்ட யாரு இருக்கா? மாம்சம் வேலை செய்யல. யாரு இருக்கா? ஆவி இருக்க. ஐயா, அவன் வஸ்திரத்தை வச்சிருக்கா. தப்பு பண்ணது யாரு? இவர் அப்படியே கண்டது அப்படியே சொல்றாருன்னா பாக்கிய ஸ்கிரீன்ல பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். தப்பு பண்ணது யாரு? எங்க வெளிப்பாடோட தான் சொல்லிட்டு இருக்கேன். தப்பு பண்ணது யாரு? புடிச்சு இழுத்தது யாரு?
இப்ப துணி யார் கையில இருக்கு? இப்ப பார்வோன் வர துணியை காட்டியாச்சு. பாத்தீங்களா, இவன் என்கிட்ட துணியை தந்துட்டு இவன் ஓடிட்டான். உங்களை எல்லாம் நான் கூப்பிட்டோன்னு இவன் அப்ப யார் கையில ஆதாரம் இருக்கு? அதை வச்சு பார்வோன் ஐயா என்ன செஞ்சிட்டாரு? தீர்ப்பு எழுதிட்டாரு. யோசேப்பு சிறையில், தப்பு செஞ்சவன் சிறைச்சாலையில, தப்பு பண்ணாதவன் ஃப்ரீயா இருக்கான். தப்பு பண்ணாதவன் எங்க இருக்கான்? சிறைச்சாலையில். தப்பு பண்ணவன் அவன் ஜாலியா இருக்கான். இதான் அபிஷேகம் பெற்றவனுக்கு நடக்கிற கொடுமை. இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் யாரு கூட இருப்பா? கர்த்தர் யோசேப்போடே. அதுக்காக அவன் நிரூபிக்க போலங்க. நாளானது விளங்கப்படும். நாளானது நம்ம எதையும் நிரூபிக்க போகவே வேண்டாம். அவங்க நிரூபிச்சாதான் நம்புவாங்கன்னா வேண்டாங்க. அந்த நம்பிக்கை எதுக்கு? அவங்க நம்பி நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்கும். பஞ்ச பறக்க விட்டாச்சு, இனி அதை பறக்க முடியாத. பஞ்சதான் ஊர் ஊரா பறக்க விட்டாச்சே, இனி அந்த பஞ்ச போய் எப்படி பிறக்கிறது? அதனால நம்ம நம்ப வச்சு அவங்களும் நம்பி நமக்கு ஒன்னும் கிடைக்க போறது இல்லை. போனது போனதுதான். உண்மைதானே? பெண்கள் பேச்ச லேஸ்ல எடுக்காதீங்க. தீர விசாரிச்சு முடிவு எடுங்க. அவன் அங்க சட்டையா வச்சிருக்கானோன்னு இவர் முடிவு எடுத்தாச்சு. யோசேப்பு மேல கோபம் கொண்டு சிறைச்சாலையில தூக்கி போட்டாச்சு. இனி கேமரா தான் வைக்கணும். இனி என்ன வைக்கணும்? ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலையும் கேமரா தான் வைக்கணும். அப்பதான் பார்ஷ தப்பிப்பார். இல்லைன்னா பார்ஷ எல்லா ஜோனையும் நம்பிட்டு பார்ஷ தான் அழணும். பெண்கள் பேச்ச, அதுக்காண்டி பெண்கள் என் மேல கோவப்படாது. நான் வசனத்தை சொல்லிதான் ஆகணும். பெண்கள் பேச்ச என்ன செய்யக்கூடாது? எடுக்கவே கூடாது. அவங்க நடந்தபடியே சொல்லுவாங்கன்னு ஆதாரம் என்ன இருக்கு? அவ்வளவு பெரிய பார்வோனா இருந்துட்டு எவ்வளவு தப்பான தீர்ப்பை கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? ஆனா நம்முடைய கர்த்தரோ நீதியுள்ள நம்ம சிறைச்சாலைக்கே போக வேண்டிய நிலைமை வந்தால் நம்மளை ஒரு நாள் அவ உயர்த்துவார். யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும் வேதனை? நான் என்னையா தப்பு பண்ணேன். அங்கேயும் அவன் பேசல பாருங்க. அதான் ஆச்சரியம். அங்கேயும் அவன் பேசினானா? நீதியை வெளிப்படுத்தினானா? நியாயத்தை வெளிப்படுத்தினானா? இல்லைங்க. அதான் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவனும் அதுக்குரிய அபிஷேகத்தை தந்துதான் அதற்குரிய சோதனையை அனுப்புவார். ஏன்னா அதெல்லாம் தாங்கணும். சும்மா எல்லாம் தாங்க முடியாது. அந்த அபிஷேகம் இருந்தா தான் தாங்கும். சும்மா எல்லாம் சகிக்க முடியாது. ஏன்னா மாம்ச கிரியை செய்யும். அந்த அபிஷேகம் இருந்தாதான் அதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியும். ஆனா நம்ம கூட யாரு இருப்பா? கர்த்தர் எப்போதுமே நியாயத்து பக்கத்துலதான் நிற்பார். ஏன்னா அவர் நீதி உள்ள. உங்க பக்கம் நியாயம் இருந்தா கர்த்தர் கண்டிப்பா உங்க பக்கம் இருந்து வழக்காடும். ஆனா நியாயம் இருக்கணும். கோர்ட்டுல உள்ள நீதி கூட மாறலாம். அவர் நீதி சுமத்திரையான தராசு அவர் கையில இருக்கு. ஒரு எஞ்சி கூட நவலாது. அதனால அபிஷேகம் பெற்ற நாம் பெற்ற அபிஷேகத்துக்கு தந்தால் போல என்ன செஞ்சிடணும்? நடந்தணும். நம்மளை சுத்தி என்னமும் நடக்கட்டும். நமக்கு ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் என் கூட இருக்கணும். அதுதான். எங்க சிறைச்சாலைக்கு போனவன்ட்ட உள்ள கிருபை வேற யாருக்குமே இல்லைங்க. அவன்கிட்ட இருந்த வெளிப்பாடு வேற யாருக்குமே. அதுதாங்க மேன்மை. அதுதான் மேன்மை. சிறைச்சாலையிலும் அவனுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் வேலை செய்து பாருங்க. அதுதான் மேன்மை. அதுதாங்க சந்தோஷம். வேற எதுவுமே
இல்ல. சரி, ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோங்க தாவி. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன். அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபதாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.